தங்கத்தொட்டு. ஒரு நீதி கதை. ஒரு காலத்தில் மிடாஸ் என்ற ஒரு பேரரசர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகுந்த பேராசைக்காரராக இருந்தார். அவருக்கு தங்கம் மிகுந்த விருப்பமானது. ஒரு நாள் ஒரு தேவதை அவருக்குத் தோன்றி ஒரு விருப்பம் கேட்டாள். மிடாஸ் கிழவன் மிக மகிழ்ச்சியுடன், நான் தொடும் அனைத்தும் தங்கமாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். முதலில் அவர் மகிழ்ச்சியுடன் உள்ளிருந்தார். பொருட்களை, பூக்களை, உணவை எல்லாம் தங்கமாக மாற்றினார். ஆனால் விரைவில் அவருக்கு அதன் பயங்கர விளைவுகள் புரிந்தன. அவர் தனது மகளை அணைத்தபோது அவள் ஒரு தங்கச் சிலையாக மாறிவிட்டாள். அவரது மனம் பெரிதும் வருத்தம் அடைந்தது. உடனே தேவதையை அழைத்து, தயவு செய்து எனது ஆசையை திரும்பப் பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். தேவதை கருணையுடன் புன்னகைத்தாள் மற்றும் அவரது வரத்தை நீக்கிவிட்டாள். அந்த நாள் முதல் மிடாஸ் உண்மையான மகிழ்ச்சி செல்வத்தில் இல்லை, அன்பிலும் உறவிலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். பேராசை துன்பத்துக்கே வழிவகுக்கும். உண்மையான மகிழ்ச்சி பணத்திலும் செல்வத்திலும் அல்ல, அன்பிலும் உறவிலும் உள்ளது.